ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கான ஃபஸ்ட்டு மிட் டைம் ஒரிஜினல் கொஸ்டின் ப்ரிவியூஸில் நடந்தது. உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட் இந்த லாஸ்ட் ஒன் டேயில் நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னா என்ன மெத்தட், என்ன பேராகிராஃப் படிக்கணும் அப்படிங்கிற டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் முதல் 4 தான் நமக்கு சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 5 and 6 ரெண்டுலையுமே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ப்ரிஃபிக்ஸும் கேட்டிருக்காங்க, சஃபிக்ஸும் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 5 வந்து உங்களுக்கு ப்ரிஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 6 அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா சஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க, ஹானர் கேட்டிருக்காங்க, ஹானரபிள் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் படி உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 யூனிட்டில் என்ன கிராமர் பார்ட் இருக்கோ அது மட்டும்தான் உங்களுக்கு ஒன் வேர்டில் கேட்குறாங்க. புரியுங்களா? 12th மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இதை கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அடுத்த டவுட் என்ன அப்படின்னா, எனக்கு பேராகிராஃப் என்ன படிக்கிறதுங்கிற ஒரே டவுட்டாக இருக்குது. 2 யூனிட் இருக்குது, என்ன படிக்கணும் அப்படின்றது. உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது வந்து ப்ரீவியஸில் நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் தான். 2 gentlemen of Verona கேட்டிருக்காங்க, a nice cup of டீயும் கேட்டிருக்காங்க. அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த கேஸ்டலும் கேட்டிருக்காங்க, அவர் கேசரோனட்ரியும் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் யூனிட்டும் கேட்டாங்க, செகண்ட் யூனிட்டும் கேட்டாங்க, ஃபஸ்ட் யூனிட்டும் கேட்டாங்க, செகண்ட் யூனிட்டும் கேட்டாங்க. 2ல் 1 எய்தர் சாய்ஸ். அப்போ 2 gentlemen of Verona இல்லைன்னா த கேஸ்டல் போயத்தில், இல்லை என் நைஸ் கப் ஆஃப் டீ, அவர் கேசரோனட்டி. இது 4ல் உங்களுக்கு ப்ரோஸ் அண்ட் பொயட்ரியில் எந்த ஒன்று ஈஸியாக இருக்கோ அந்த ஒன்று படித்தீங்கன்னா எக்ஸாமில் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 2 பேராகிராஃப் 100% அட்டன் பண்ண முடியும். அடுத்து உங்களுக்கான டவுட்ஸ் என்ன அப்படின்னா, சப்ளிமெண்ட்ரியில் ஒன்று தான் கேட்குறாங்களே, நமக்கு சப்ளிமெண்ட்ரியில் என்ன பேராகிராஃப் படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருக்கக்கூடிய காட் சீஸ் த ட்ரூத் பட் வெயிட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் மட்டுமே படித்தா போதும். நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய ஒரு பேராகிராஃப் இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் இப்போ நடக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு மிட் டைமுக்கு உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 23 உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங் கேட்டிருக்காங்க. லெட்டர் த ஹெட் மாஸ்டர் ஆஃப் யுவர் ஸ்கூல் ரெக்வெஸ்டிங் ஹிம் ஹெல்ப் யூ 12th மார்க் ஷீட். அதாவது ட்ராவல் பண்ணும்போது உங்களுடைய 12th மார்க் ஷீட்டை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. அந்த மார்க் ஷீட்டை வாங்குறதுக்கான ரெக்வெஸ்டிங் லெட்டர் வந்து ஹெட் மாஸ்டருக்கு ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதே லெட்டர் ரைட்டிங் தான் இந்த வருஷம் இப்போ நடக்க போகிற எக்ஸாமில் வருமா அப்படின்னம்னா, ஆக்சுவலாக லெட்டர் ரைட்டிங் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு 2 சாப்டரில் என்னென்ன லெட்டர் ரைட்டிங் படிச்சிருக்கீங்களோ அந்த லெட்டர் ரைட்டிங்கான ஃபார்மேட் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா லெட்டர் ரைட்டிங் பதில் நமக்கு பயோடாட்டா கேட்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்படிங்கிறனால அதையும் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 11th இருந்தது அப்படியே 12th என்ன ஃபார்மேட்டோ அதே தான். சரி, இல்லைனா அதுக்கு பதிலாக நமக்கு நோட் மேக்கிங் சம்மரைசிங் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால அதையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. மற்றபடி 2 மார்க் and 3 மார்க்கில் நமக்கு ப்ரிவியூஸரில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுபோக ஒரு 4 டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பரும் சேர்த்தே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி படித்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நாளைக்கு மறுநாள் இருக்கக்கூடிய நாளைக்கு எழுதக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய பேராகிராஃப் and 2 மார்க் கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியும். இந்த வீடியோவும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்க. அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கு முன்னாலேயும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு டெய்லி டாஸ்க்காகவே நான் அப்டேட் பண்ணுவேன் வாட்ஸ்அப் சேனலில். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே. தேங்க்யூ.